வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருவாரூர் தேர்தலை நிறுத்தச் சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜாவிடம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில் பேசியது பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வனத்துறை அமைச்சர் சீனிவாசன் திருவாரூர் இடைத்தேர்தல் தடைப்பட்டதற்கு ஸ்டாலினே காரணம் என்று குற்றம் சாட்டினார். தேர்தலை நிறுத்த டி ராஜா மூலம் அழுத்தம் கொடுத்ததாகவும் அவர் தொலைபேசியில் பேசிய அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். திருவாரூர் தேர்தல் நிறுத்த வேண்டும் சொல்லி அவர் போய் கேட்டுக்கொள்ள அவங்க கூட்டணி சார்பில் வலது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராஜா அவர் வலது கம்யூனிஸ்ட் தலைவர் அவரை வச்சு அங்க கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி இவர் ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை ஐயா விட்டுறாதீங்க, தேர்தல் வந்துடக்கூடாது, எங்க அப்பா காலத்துல எப்படி ஜெயிச்சிட்டோம், இப்ப தோத்து போயிட்டா பெரிய கேவலம், நான் கட்சியை நடத்த முடியாது, நான் வந்தா தலைவர் நான் முதல் தேர்தல் அப்படின்னு பொறுப்பிய டேபிளா எடுத்து வச்சிருக்காங்க அரசாங்கத்தில். ஸ்டாலின் யார் கூட பேசினார்? கொடநாடு விவகாரம் தொடர்பாக பேசிய அமைச்சர் சீனிவாசன், ஜெயலலிதா இருந்தபோதே கொடநாட்டில் கொலை நடைபெற்றுள்ளதாகவும் அப்போதே குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதனை கேட்டு குழம்பி போன அதிமுகவினர் இது தொடர்பாக ஒருவருக்கொருவர் சலசலத்துக் கொண்டனர். அம்மா நடந்த பொழுது, அம்மா இருந்த பொழுது அந்த கொலை நடந்திருக்கு. அந்த நேரத்தில் இவையெல்லாம் நடந்து அவங்க உள்ள பிடிச்சு போட்டிருக்காங்க. பல தடவை அவங்க கோர்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆகி ஜாமீன் வாங்கிட்டு போயிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கான். கொடநாடு எஸ்டேட் யாருன்னு இருக்கு? சசிகலா குடும்பத்தில் சசிகலா தினகரன் அவங்க குடும்பத்தை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம யாருமே போகல, ஒண்ணுமே இல்லை. ஆனால் அந்த அந்த கொலை அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அங்க என்ன இருந்தாலும் அவங்கதான் சட்டங்கள் பத்திரங்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கும் போது அதை எடுக்கிறதுக்கு அவனுக்கு அனுப்புனாங்களா யார் அனுப்புனாங்களா அது விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முனியாண்டி கோவில் திருவிழாவில் அண்டா அண்டாவாக பிரியாணி செய்து சுட சுட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. அசைவ உணவுக்கு புகழ்பெற்ற முனியாண்டி விலாஸ் உணவு விடுதிகளை நடத்துபவர்கள் மதுரை வடக்கம்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்தவர்கள்தான். தமிழகம் எங்கும் உள்ள முனியாண்டி விலாஸ் உணவகங்களின் உரிமையாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க வேண்டி வடக்கம்பட்டி முனியாண்டி கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழாவை நடத்தி வருகின்றனர். எண்பத்து 4வது ஆண்டாக நடந்த இந்த திருவிழாவில் தமிழகம், ஆந்திரா, கேரளா, சிங்கப்பூர், துபாயில் முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் நடத்தி வருபவர்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டனர். காப்பு கட்டி 1 வாரம் விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்து முனியாண்டி சுவாமிக்கு அபிஷேகம் செய்தனர். முனியாண்டி விலாஸ் உரிமையாளர் ஹோட்டல் சங்கம் எல்லாம் அவங்களுடைய தமிழ்நாடு ஃபுல்லாக வசூல் செஞ்சு ஹோட்டல்காரங்க பொதுமக்கள்கிட்டையும் வசூல் செஞ்சு இந்த திருவிழா வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜனவரி வந்து 3வது வாரம் வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி வந்து 3 நாள் வந்து சிறப்பாக இங்கே வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். மலை போல குவித்து வைக்கப்பட்ட அரிசி மூட்டைகள், கோவிலுக்கு காணிக்கையாக அளிக்கப்பட்டிருந்த 200 ஆடுகள், 300க்கும் அதிகமான கோழிகளை கொண்டு தங்களுக்கே உரிய கைப்பக்குவத்தில் பிரியாணி சமைத்து சாமிக்கு படைத்தனர். பின்னர் பிரியாணி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த பிரியாணி திருவிழாவில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மதுரை திருமங்கலத்தில் இருந்து சிவகுமார். கோவை சோமையனூரில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட யானை சின்னத்தம்பி பொள்ளாச்சி வரக்கழியார் காட்டுப்பகுதியில் விடப்பட்டது. விளைநிலங்களில் புகுந்து சேதம் ஏற்படுத்துவதாக விவசாயிகள் கொடுத்த புகாரை தொடர்ந்து
கோவை மாவட்டம் சோமையனூரில் நேற்று அதிகாலை சின்னத்தம்பி என்ற காட்டு யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. மயக்க நிலையில் இருந்த சின்னத்தம்பி லாரியில் ஏற மறுத்த நிலையில் கும்கி யானைகள் மூலம் வலுக்கட்டாயமாக லாரியில் ஏற்றப்பட்டது. அப்போது யானையின் பின்பகுதியிலும் 10 இடங்களிலும் முகத்திலும் காயம் ஏற்பட்டதுடன் ஒரு தந்தம் உடைந்தது. பொள்ளாச்சி டாப்ஸ்லிப் பகுதிக்கு இரவு 9 மணிக்கு கொண்டுவரப்பட்ட யானை சின்னத்தம்பி அங்கிருந்து வரக்கழியார் வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு இன்று அதிகாலை 1 மணி அளவில் விடப்பட்டது. ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் தொடர் போராட்டம் காரணமாக விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் இன்று 5வது நாளாக நீடித்து வருகிறது. இன்று பணிக்கு திரும்பாத ஆசிரியர்களுக்கு துறை ரீதியான நோட்டீஸ் அனுப்பப்படும் என பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்திருந்தது. இந்நிலையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். முதலமைச்சரோடு மூத்த அமைச்சர்கள், அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவினை என்ன அரசுடைய விளக்கங்கள் என்பதை பற்றி மிக விரைவில் செய்திகளாக வரவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் ஆத்தூரில் வழிப்பறி கொள்ளையர்கள் தாயையும் குழந்தையையும் கிணற்றில் தள்ளிவிட்டதால் குழந்தை உயிரிழந்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் புதிய திருப்பமாக கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் தாயே குழந்தையை கொலை செய்தது தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டம் வீரகனூர் அடுத்த இழப்பநத்தத்தைச் சேர்ந்த சிவசங்கர் பிரியங்கா தம்பதிக்கு 5 வயதில் சிவானி என்ற பெண் குழந்தை இருந்தது. வியாழக்கிழமையன்று உறவினர் வீட்டிற்கு செல்வதாக கூறி சென்ற பிரியங்கா இரவு முழுவதும் வீடு திரும்பவில்லை. அவரை உறவினர்கள் தேடி வந்த நிலையில் இலுப்பநத்தம் அருகில் உள்ள கிணற்றில் பிரியங்கா விழுந்து கிடந்தார். குழந்தை சடலமாக தண்ணீரில் மிதந்தது. இதுகுறித்து பிரியங்காவிடம் கேட்டபோது முகமூடி கொள்ளையர்கள் பணம், நகையை பறித்துக் கொண்டு குழந்தையையும் தன்னையையும் கிணற்றில் தள்ளிவிட்டு சென்றதாகவும் இதில் குழந்தை உயிரிழந்து விட்டதாகவும் கூறினார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்ட நிலையில் காவல்துறையினர் பிரியங்காவிடம் விசாரணை மேற்கொண்டனர். முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அவர் கூறியதால் விசாரணையை தீவிரப்படுத்திய காவலர்கள் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாவதை கண்டறிந்தனர். பிரியங்காவிற்கும் கெங்கவல்லியைச் சேர்ந்தவருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. அந்த நபரை சந்திக்க குழந்தையையும் பிரியங்கா அடிக்கடி அழைத்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து குழந்தை சிவானி வீட்டில் உள்ளவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பிரியங்கா திட்டமிட்டு தான் பெற்ற மகளையே கொலை செய்து கிணற்றில் வீசியுள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் அவரது காதலராக அறியப்படும் நபரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி இல்லாததால் பெண் நோயாளிகள் தரையில் படுத்து சிகிச்சை பெறும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. சீர்காழி அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் சுமார் 1000 பேர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இதில் 150க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆண் மற்றும் பெண் நோயாளிகளுக்கு தனித்தனி வார்டுகள் உள்ளன. ஆண் நோயாளிகளுக்கு 40 படுக்கைகளும் பெண் நோயாளிகளுக்கு 20 படுக்கைகளும் இருக்கின்றன. இதில் பெண் நோயாளிகள் போதுமான படுக்கை வசதி இல்லாததால் தரையில் படுத்து சிகிச்சை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. பனி பெய்து இரவு நேரத்தில் தலை குளிர்ந்து காணப்படுவதால் பல சிரமங்களுக்கு ஆளாவதாக அவர்கள் கூறுகின்றனர்.